அவரு எல்லாம் எங்க தங்க தளபதி விஜய் தான். அவர் தான், நாங்க கிடையாது. ஜெயிச்சது அவர் தான். தமிழ்நாடு பூராவும் 234 தொகுதி, ஒரு தொகுதியை தூக்கி போட்டா கூட திருப்பி ஒரு ஆளை போட்டு சுயேட்சா 234 தொகுதியில நிற்கிறது எங்களுடைய தங்க தலைவர் அவரே தான். தங்க தளபதி நிக்க வச்சாதுதான் எல்லா வேட்பாளரும், நான் உள்பட எல்லா புகழுக்கும் நம்முடைய தங்க தளபதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான். ஆமா ஆமா. இப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்க ஏற்கனவே சீனியர், இப்போ வந்து கிட்டத்தட்ட 105 ஆட்சி அமைக்கிறது வேணும். இப்ப எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும்? அது எல்லாமே அவர்தான். அவர் எந்த வழிக்கு போறாரோ அந்த வழியில் நாங்கள் தொண்டனாக இருந்து அவருடன் இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க டிஃபீட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் வந்து தவேகா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. எப்படின்னு ஒரு வேட்பாளரோ ஒரு சீனியர் லீடரா என்ன எப்படி நான் பார்க்கறீங்க? எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. எல்லாமே தளபதி தான் காரணம். எல்லாமே தமிழக கழகத்தினுடைய வெற்றி தளபதி தான் காரணம். முழு வெற்றிக்கு அவர் தான் காரணம். 3 முறை அந்த தொகுதியில் அவர் முதலமைச்சர் எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப நீங்க புதுசா வெற்றி பெற்ற அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு வசதி செய்யணுமோ அது எங்கள் தளபதி சொல்லியிருக்கார். ஒரு பைசா கூட நான் தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்கேன். அதே நடவடிக்கையில் தான் இந்த தொண்டனும் சேவகனாக மக்களுக்கு, குளத்தூர் மக்களுக்கு பணிபுரிவேன் செய்வதில் எந்த ஒரு மனமாற்றமும். திமுகவிலிருந்து நீங்க வெளியேற்றப்பட்டீங்க, இப்போ திமுக தலைவரையே தோற்கடிச்சிருக்கீங்க. தப்பு, நீங்க சொல்றது தப்பு. வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினேன். மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்தேன், நான் வெளியேற்றப்படவில்லை, நானே ராஜினாமா செய்தேன். திமுக வர முடியாது, டிவிகா தான் நிரந்தரமா நிக்கும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த காலத்திலும் எங்களுடைய தங்க தளபதி தான் தமிழகத்தின் முதல்வர், மாற்று கருத்தை இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா டிவிகாவுடைய கொடி வந்து எல்லா இடங்கள்லயும் ஏறத்த தொடங்கிடுச்சு. மற்ற இடங்கள்லயும் சரி, விஜய் அவர்கள் வந்து சிஎம்ஆ வரதுக்கான எல்லா நடவடிக்கையும் எல்லா இடத்துலயும் செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு சீனியர் லீடரா இது நீங்க பார்க்கும்போது? 150% மகிழ்ச்சியா இருக்கு. 100 இல்ல, 150 மகிழ்ச்சியா இருக்கு. சிஎம் வந்து இந்த தொகுதியில வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதுக்கு நான் காரணம் அல்ல, எங்களுடைய தங்க தளபதி அவர் தான் காரணம். எல்லா புகழுக்கும் தமிழக கட்சி கழகத்தினுடைய தளபதி அவர். அந்த வெற்றியை நான் அவர் பாதத்தில் தான் வைப்பேன். சூப்பர். முதல் விஷயம் என்னவா இருக்கும் சார்? எங்க தளபதி என்ன சொல்றாரோ அதுதான் என்னுடைய முதல் விஷயம். நான் மக்களோடு மக்களாக 70 வயசு ஆகி போச்சு, அங்கதான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்தில் எப்போது கூப்பிட்டாலும் மக்களை சந்திக்க தயாராக இருக்கிற நபரில் நானும் ஒருவன். நன்றி.